ஐயா தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சு வெற்றி பெற்றாருங்கய்யா. ஐயா தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற மாண்புமிகு விஜய் அவர்கள் நாங்கள் என்ன சொல்றோம்னா, இப்படி ஒரு யாருமே செய்யலைங்கய்யா. தமிழ்நாட்டில் நாங்கள் பிறந்ததுல இருந்து பார்த்துருக்கோம்யா, இப்படி செய்யலைங்கய்யா. என்ன செஞ்சிருக்கீங்கன்னு கேட்டா, நீங்க எதிர்கட்சி தலைவர்கிட்ட பூரா நீங்க வாழ்த்துக்களை பெற்றிருக்கீங்க. இதை போலத்தக்கதுங்கயா, வணங்கத்தக்கதுங்கயா, போற்றத்தக்கதுங்கயா. நாங்க வியந்து பாக்குறோம்ங்கயா. ஐயா நீங்க மேடையில் ஏறி நீங்க முதலமைச்சரா பதவி ஏத்துட்டீங்கயா. நீங்க வெள்ளை அறிக்கை விடுவேன் இருக்கீங்கயா. ஐயா நாங்க அதை வரவேற்கிறோம்யா. இங்க இருக்க சில மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, வெள்ளை அறிக்கையை பாதுகாக்கப்பட வேண்டியதுன்றாங்கயா. ஐயா அது பாதுகாக்கப்பட வேண்டியதுங்க, அழிஞ்சு வர்ற நாட்டை பாதுகாக்க வேண்டியதுக்காண்டி வெள்ளை அறிக்கை விடலாமுங்கயா. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, அவர் வெள்ளை அறிக்கை விடலாமுங்கயா. அவருக்கு அதிகாரம் இருக்கியா. வெள்ளை அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் அவர் ஆட்சி சிறப்பா செய்யறாரா சிறப்பா செய்யலையான்னு நம்ம பார்க்கணும்யா. சிலர் சொல்றாங்க வெள்ளை அறிக்கை விட்டா இது இந்திய இறையாண்மைக்கு எதிரானதுன்றாங்க. இந்த மாற்று அரசியல் வந்திருக்காருங்கயா. அதனால மாற்று அரசியல் மாற்றத்துக்கான அரசியலா தாங்க செயல்படணும்யா. அதனால அவர் வெள்ளை அறிக்கை விடலாமுங்கயா. சில பல திட்டங்களை சொல்லியிருக்காருங்கயா. அந்த திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு தயம் வேணும் இருக்காருங்கயா. ஐயா நமக்கே தெரியுமையா, லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் கடன் கிடக்குன்னு தெரியுதுங்கயா. இதனால இவர் விட்ட அறிக்கையை செயல்படுத்த முடியாதுங்கயா. அதனால மாற்று அரசியல் என்ன நினைக்கும்னா, நீங்க சாராய கடையை பூட்டிருங்க. சாராய கடையை பூட்டிட்டு சில திட்டங்களை ஏழை எளிய மக்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பை பெற்றுக் கொடுங்கயா. அதை நாங்க வரவேற்கிறோம். நீங்க தாலிக்கு தங்கம் 2500 கேஸ் இதெல்லாம் எங்களுக்கு ஏழை மக்களுக்கு தேவையில்லைங்க. இவங்க உழைச்சு வாங்கி இவங்க சாப்பிட்டுங்க. இதை நாங்க ஏழை மக்கள் நாங்க சொல்றோம். மித்தவங்க இந்த 2500 அந்த கேஸ் சிலிண்டர் அரசியல்ன்றாங்க. இது அரசியல் கிடையாதுங்க. ஐயா தோல் திருமாவளவன் உங்ககிட்ட கூட்டணி சேர்ந்திருக்காருங்க. அதனால நாங்க என்ன சொல்றோம்னா, தோல் திருமாவளவன் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கோம்ங்க. இந்த எஸ்சி பட்டியலில் பல நாள் பல வருஷங்களா பல யுகம் மாதிரி 200-300 ஆண்டுகளா இவங்க அடிமைப்பட்டு இருக்காங்கன்னு தாழ்த்தப்பட்டவர்கள் இவங்க ஒதுக்கி வச்சிருக்காங்க. இந்த தாழ்த்தப்பட்ட பட்டியல இருந்து இவங்களை வெளியே கொண்டு வரணும். இவங்களுக்கு என்னைக்கு ஏத்தாப்புல இவங்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும். இது இவர் திருமாவளவன் அவர்களுக்கு ஒரு அற்புத சந்தர்ப்ப சூழ்நிலையை வாய்ச்சி கொடுத்திருக்கீங்க இறைவன். இந்த காலத்தை, இந்த பொன்னான காலத்தை அவரை பயன்படுத்தணும். அவர் இந்த அரசியல் களத்துக்கு எதுக்கு வந்தாரு, தன்னுடைய வாழ்நாளை எதுக்கு இழந்தாரு, தன்னுடைய மானம் பங்க எல்லாத்தையும் இந்த மக்கள் எடுத்து அடகு வச்சு எழுச்சியோட தன் கொள்கையில மீண்டு எழுந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. இந்த ஓட்டத்துக்கெல்லாம் காலம் பொன்னான நேரத்தை கொடுத்திருக்கு. இந்த தாழ்த்தப்பட்ட எஸ்சி மக்களுக்கு நீங்க இந்த எஸ்சி பட்டியலை விட்டு வெளியே கொண்டு வரணும். இவங்களுக்கு என்னைக்கு ஏத்தாப்புல இடஒதுக்கீடு நீங்க பெற்றுக் கொடுக்கணும். அதுக்கு நீங்க சாதிவாரி கணக்கு எடுக்க சொல்லணும். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கோம். நீங்க சாதி வாரிய கணக்கு எடுத்து அவங்களுக்கு என்னைக்கு கேட்டாப்புல நீங்க இடஒதுக்கீடு கொடுக்கணும். அது வண்ணாரனாலும் சரி, குயவனாலும் சரி, பறையனாலும் சரி, தேவேந்திரனாலும் சரி, தேவர்னாலும் சரி, கோணர்னாலும் சரி, செட்டியார்னாலும் சரி, நாடாருனாலும் சரி, ஆசாரியா இருந்தாலும் சரிங்க. இவங்க என்னைக்கு கேட்டாப்புல நீங்க இடஒதுக்கீடு கொடுங்கயா. நாங்க மாற்று அரசியல் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாங்க காப்பி அரசியல நாங்க எதிர்பார்க்கலங்கயா. இதுதாங்க நாங்க சொல்றதாங்க மாற்று அரசியல். நீங்க செய்வோம்னு நான் நம்புறோம். ஏன் நம்புறோம்னா, நீங்க எதிர்கட்சி தலைவர்கிட்ட நீங்க வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுக்கு எந்த ஒரு பாகுபாடு இல்லாம நீங்க போய் சந்திச்சு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கீங்க. மனசுக்குள்ள வன்மம் இல்லாதவங்க தான் இந்த மாதிரி செயல்களை செய்வாங்க. இதை எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா பல பேர் பல விதமா பேசலாம். ஆனா நாங்க ஏழை மக்கள் நாங்க அரசியல் நுணுக்கத்தை மட்டும்தாங்க பார்ப்போம். ஐயா நாங்க இதை நாங்க வரவேற்கிறோம். தமிழ மக்கள் ஏழை மக்கள் பூரா வரவேற்கிறோம். ஐயா இங்க இருக்க சனங்க பூரா இதை உற்று கவனிக்கிறாங்கயா. நாங்க இனி வர அரசியலையும் உற்று கவனிப்போம். ஏன்னா நாங்க தமிழர்கள்.